யாருமே சொன்னதை செய்யலீங்க. இவங்க சொன்னதை செய்யலங்கிறதுக்காக தான் நான் வரேன். நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள ஒருத்தனா இருக்கணும். ஓட்டு கேட்க வேண்டாம், கல்ல தான் இருக்கணும். அவங்கள கல்ல எடுத்து மண்டை உடைக்கணும் தெரியுமா? இவங்க கிட்ட நியாயமா கிட்ட கிடைக்க அடிச்சு கேட்க சில கதவுகள் தட்டா திறக்க உடைக்கணும். ஆளுங்கட்சிக்கு டப்பு கொடுக்கறதா மெயின். அதை செய்யலாம். ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. நம்பிக்கை செய்யறோம், அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்ற மாட்டாங்க. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். கடலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான், தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றிக் கண் திறப்பான். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். கடலை போல இருப்பான், அடிமை விலகை உடை. கட்சி ஜாதி அதெல்லாம் இல்லாம தனிச்சு நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? என்ன கேட்டவனே டக்குன்னு ஓட்டு போடுறேன். என்ன நம்பிக்கையில ஓட்டு போடுவீங்க? எனக்கு யாரும் இல்லாத புதுசா வந்தீங்கன்னா கண்டிப்பா செய்வீங்க. அவங்களை விட பெட்டரா நீங்க செய்வீங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்துவோம். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்கிறோம். மக்களோட மக்களா இருந்து நல்லது செய்வோம். இப்படி ஒரு எம்எல்ஏ வேணும் நீங்க பாக்குற அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோடு போடணும். வேற இந்த 1000 ரூபாய் பணம் அதெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் பாப்பா முடியாத பாப்பா தான் இருக்குது. கால் நடக்காது, வாய் பேசாது. அதை போட்டுக்கிட்டு தான் வீட்டுல நான் எந்த வேலைக்கும் போக முடியும். எந்த எதுவுமே செய்யலங்க. இவ்வளவு நம்புனீங்கல்ல, அதுக்கு என்ன பலன் கிடைச்சது உங்களுக்கு? அதுதான் பலன் இல்லாம தானே இப்ப கேக்குறோம். நான் என்ன சொல்றேன், திரும்ப அவங்களுக்கே ஓட்டு போட்டா ஏதாவது மாறும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல. இத்தனை வருஷம் அவங்க நம்புனீங்க, ஒரு தடவை நம்புங்க. சரியாக்கா? சரி வரக்கம். அரசியல்வாதி யாரும் மக்களை பாக்குறதா இல்ல. அதை வச்சு என்னங்க பாருங்க, இந்த ரோடு எத்தனை வருஷம் ஆகுது, அப்படிதான் கிடக்கு. மழை பெஞ்சா உலகம் சேரும் போகவே எத்தனையோ பேர் வந்தாங்க, நாங்களும் சொல்லி பார்த்தோம். ஒண்ணும் கிடையாது. சரிங்க, கண்டிப்பா 6 மாசம் தான். சரியா? நீங்க கூட கண்டிப்பா நீங்க வந்து எப்ப வேணாலும் பாருங்க. சரி, ரொம்ப நன்றி. எம்எல்ஏ எலெக்ஷன் அதுல வந்து சுயேட்சை எம்எல்ஏவா நிக்கிறேன். கட்சி ஜாதி இதெல்லாம் தாண்டி மக்களுக்காக அடிப்படை தேவையாக செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நிக்கிறேன். உங்க மனசுக்கு இங்க வந்தா அந்த தொகுதிக்கு யார் வந்து நல்லது பண்ணுவான்னு தோணுதோ அவங்களுக்கு போட்டு போடுங்க. உங்க ஊர்ல என்ன அடிப்படை வசதி குறையா இருக்கு? எங்களுக்கு எல்லாமே குறைபடலாம். வீடு தான் பக்கத்துல இருக்கிற மாடு வீடு தேர்த்துக்கல. ஆமா, அதுல வந்து போன வீடுல வந்து நாங்க ரோடு போட்டு தரணும்னா போட்டு தரோம்னாங்க, போட்டு கொடுக்கல. தண்ணி வசதி எங்களுக்கு சப்போர்ட் தண்ணி இல்ல. எங்களுக்கு வந்து டேங்க் இதுல ஒண்ணு கட்டி கொடுக்கணும். வந்து நாங்க ரேஷன் கடை இங்க இருந்து ராமன்பேட்டை தூரம் போறோம். அது வந்து எங்க ரேஷன் கடை இங்க கொண்டாந்து வைக்கிறேன். அங்க இருந்து மது தண்ணி அறுத்துக்கிட்டு தண்ணி இங்க குட்டைக்கு ஓடியாருது. என் வீட்டுல வந்து இந்த செவத்தோட இதோட கான்பவுண்ட் போட்டு கொடுங்க, அதுவும் கொடுத்துருக்கோம். நாங்க ஒட்டிக்கு போய் மனு எழுதி கொடுத்தோம். அந்த மனுவுக்கு என்னன்னு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் திரும்ப அவங்களை நாங்க பார்க்கவும் இல்லை, அவங்க இந்த பக்கம் வரவும் இல்லை. இதை நாங்க உங்களுக்கு முயற்சி பண்ணி செய்யறோம். எல்லாருமே பசங்கள்ட்டையும் நானும் சொல்றேன். எங்க வீட்டுல இப்ப 6 ஓட்டு இருக்கு. சரி, எங்க பசங்கள்ட்ட நான் சொல்றேன். அது செய்யறேன்னா அவரு என்னத்த கீழ்ச்சிட்டாரு. அப்படி எல்லாருமே அப்படித்தான் போறாங்க. நம்பிக்கை செய்யறோம், அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்ற மாட்டாங்க. கடைசியில எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது அம்மா அப்பா ஐயா அக்கா அண்ணன் தம்பிட்டு வராங்க. 19 வயசுல இருந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதே நிலைமை தான் வருது. அதுக்குதான் நான் சொன்னேன். அதாவது உங்க உள்ள அதே ஆதங்கத்தாலதான் நான் இப்ப சுயேட்சையா நிக்கிறேன். இல்லைன்னா நான் வரமாட்டேன். சரிங்களா? நான் செய்யற வேலையை விட்டுட்டு இந்த மக்களுக்காக வரணுங்கிறதுக்காக இத்தனை கட்சியை எடுத்து நான் வரேன். இத்தனை வருஷம் அவங்க நம்புனீங்களா? இந்த ஒரு தடவை என்ன நம்புங்க நான் சொல்றேன். சரிங்க, நம்புவீங்களா? நம்புறேன். குறைகள் நிறைய இருக்குது. வீடு கொடுக்கறதுலாம் வந்து அதெல்லாம் இருக்கு. சரிண்ணே. டேங்க் முக்கியமா நம்ம ஊருக்கு தேவைப்படுது, நிறைய இருக்குது. அது எப்படி நீங்க சுயேட்சா நிக்கிறீங்களா? சரி, செஞ்சு தரும் தம்பி. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. தெரியுது, ஆன்லைன் தெரியும் எனக்கு. நான் Facebookல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். முயற்சி பண்ணுங்கண்ணா. என்னப்பா நல்லா இருக்கு, மக்களை சந்திக்கிறதுல என்ன இருக்கு? நீங்க இருக்கிற இந்த ஏரியாவுல என்ன வசதி தேவைப்படுது? மெயின் வசதின்னு சொல்ல போனா தண்ணி வசதி தான் கம்மி. 2வது ரேஷன் கடை அங்க இருக்கு, அங்க இருந்து இங்க போக முடியல. அதுல இருந்து உட்கோட்டை போற ரோடு வந்து ரோடு வசதி கம்மி. இப்போ நான் சுயேட்சையா நிக்கிறேன், உங்களோட ஆதரவு கிடைக்க மாட்டாங்க? கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஆளுங்கட்சிக்கு டப்பு கொடுக்கறதா மெயின். அதை செய்யலாம். எல்லாம் சொல்றாங்க நான் நல்லது பண்ண வராங்கிறாங்க, போறோங்கிறாங்க. ஒருத்த கூட இப்ப ஓட்டு வாங்குறதோட வேலையா அடுத்த நிமிஷம் அந்த தெருவை வந்து பாக்குறதும் கிடையாது, மக்களை வந்து பாக்குறதும் கிடையாது. எம்எல்ஏ எம்பில இருந்து சொல்றாங்க எல்லாம் நான் உனக்கு நல்லதான் செய்வேன், நீங்க என்ன நம்பு அப்படிங்கிறாங்க. நம்பி செய்யறோம். சரி, நல்லவங்களா இருக்கிறாங்க, ஓட்டை வாங்கிட்டு போறாங்க. அடுத்த நிமிஷம் இங்க வந்து என்ன மக்களையும் பார்க்கல, ஊரையும் பார்க்கல, தெரியவும் பார்க்கல. இதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்கள போய் கட்ட முடியும்? ஓட்டு போட்டோம், நீங்க ஏன் வந்து பார்க்கல? யாருமே சொன்னதை செய்யலீங்க. இது இவங்க சொன்னதை செய்யலங்கிறதுக்காக தான் நான் வரேன். எங்க ஊர்ல என்ன சார் ரோடு சரியில்லை, தண்ணி வசதி கம்மியா இருக்கு. தெருவில் ரோடு போடுதோம். அதனாலதான் நான் சுயேட்சையா வரேன். நான் பதவிக்காவோ பணம் சம்பாதிக்காவோ அதில் வரல. மக்களோட மக்களா இருந்து மக்களுக்கு அடிப்படை தேவையாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க சார், கண்டிப்பா. சரிங்களா? உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கண்ணே. சரி, கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கு. என்ன உங்களுக்கு அடிப்படை வசதியில தேவை இருக்கும்? நாங்கன்னா வீடு கட்டமா இருக்கு, எங்களுக்கு என்ன கட்டி கொடுக்காங்க கவர்மெண்ட்ல. தண்ணி வரி கட்டமா இருக்கிறோமா, வீட்டு வரி கட்டமா இருக்கிறோமா, நாங்களாம் ஏழைப்பட்ட நாங்களாம் செய்யறோம். ஆனா ஓட்டும் போட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த சலுகை வந்து என்ன செய்யறாங்க வரக்குள்ளதான் சாமி உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யணும், நாங்க செஞ்சு கொடுக்குறோம்.
நாங்க கட்டி கொடுக்கோம் அப்படிங்கிறாங்க. அவர் மொத்தம் ஒண்ணுமே இல்ல. ஓட்டு கேட்க வேண்டாம், கல்லத்தான் இருக்கணும். அவங்கள கல் எடுத்து மண்டை உடைக்கணும் தெரியுமா? ஏன் இந்த மட்டும் ஓட்டு கேட்காதீங்க? இந்த கிராமத்தை பாருங்க, இந்த ஊர்ல எங்கேயாச்சும் ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்களா? இப்ப நீங்க ஓட்டு கேட்க மாட்டீங்க. நீங்க தனிப்பட்ட மேல இருக்கிறீங்க, ரைட்டு, தப்பு இல்ல. ஏன்னா தனிப்பட்ட மேல தனியா இருக்கிறீங்க. எல்லா சலிக்கும் செய்யலாம் தான் செய்யறோம் நாங்க. சத்தியமா உங்களுக்கு நாங்க செஞ்சுட்டோம்னா இந்த மாறிய மாதிரி என் பேரன் சொல்லுங்க. நீங்க செய்ப்பீங்க, கண்டிப்பா நீ செய்கிறேன். சரி செய்கிறேன். இந்த மாறியதெல்லாம் சொல்லிட்டு செய்கிறேன்.